அந்த அக்யூஸ்டுக்கு சில டாக்குமெண்ட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ரெக்வஸ்ட் பண்ணாங்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லவா, முக்கியமாக சொசைட்டி சம்மந்தமாக ரொம்ப வன்முறைமான வழக்குகள், புரூட்டல் மர்டரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சில ஆவணங்கள்லாம் போலீஸ் ரெக்கவர் பண்ணுவாங்க. ரெக்கவர் பண்ணிட்டு நம்ம போய் உடனே மேஜிஸ்ட்ரேட் அனுப்புவாங்க இல்லையா. இப்போ மேஜிஸ்ட்ரேட் நம்ம வந்து எப்படின்னா ஒரு சிபி கூட போட்டு வாங்குவோம், நம்ம அக்யூஸ் சைடு உள்ள அட்வொகேட்டோ வாங்குவோம். அந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் இப்போ வந்து சூழ்நிலை சரியில்லை, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இதுக்காக நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காப்பி பிடிஷன் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதுதான் இதுக்கு அர்த்தம். இதை போட்டு குழப்பியிருக்காங்க. இது அர்த்தமே இதுதான். சரிங்களா. இதுதான் இப்போ இந்த சப்செக்ஷன் 3க்கும் 7ம் சேமாக பார்க்க வேண்டியது. அடுத்து ஃபைனலாக சப்செக்ஷன் 8 ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டோம். இதோட கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. ஓகே தானே. அப்புறம் எதுக்கு இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்? அதுக்கு இந்த சிஆர்பிசி இடம் கொடுக்குதா? அது சொல்கிறது தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். கண்டிப்பாக இடம் கொடுக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கூட போலீஸு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். மேஜிஸ்ட்ரேட் நினச்சாலும் டைரக்ட் பண்ணலாம். இதுதான் சப்செக்ஷன் 8. இதுக்கு வந்து தடங்களே கிடையாது. சப்செக்ஷன் 8 ரொம்ப முக்கியம். இது ப்ராக்டிக்கல் பர்பஸும் சரி அண்ட் எக்ஸாம் பர்பஸும் சரி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இப்போ இதே ஆஸ்பெக்டில் அப்படியே என்ன பண்ணுவோம், நேராக 193 BNSSக்கு போயிடுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு புரியும். நேராக போயிட்டா இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே அதில் சொல்லியிருக்காங்க, ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அதை மட்டும் பார்த்துட்டா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா. இப்போ சப்செக்ஷன் 1 வித்தவுட் அன்னெசரி டிலேலாம் காமன் தான். அதே போல் சப்செக்ஷன் அந்த ரேப் ரிலேட்டட் ஆஃபென்ஸ்லாம் சொன்னாங்க இல்லையா, வித்தின் 2 monthsக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னு. அது இங்கே என்ன சேர்த்துருக்காங்கன்னா, அதோட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் ஆக்டை சேர்த்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்ட். அதில் செக்ஷன் 4, 6, 8 and 10 இந்த 4 செக்ஷனை சேர்த்து அந்த போக்சோ ஆக்டில் அந்த வழக்குலையும் ஐபிஎஸ்சில் உள்ளது மாதிரி அந்த வழக்குலையும் வித்தின் 2 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வாஸ் ரெக்கார்டட் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதை எக்ஸ்ட்ராவாக இந்த பிஎன்எஸ்எஸ் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா, புரியுதா? அதே போல் நெக்ஸ்ட்டு, ஏன்னா இங்கே சப்செக்ஷன் கொஞ்சம் மாறுது, ஆனால் நெக்ஸ்ட்னு சொல்லிடுறேன். சப்செக்ஷன் அதில் உள்ள மாதிரியில் இருக்காது. அடுத்து நெக்ஸ்ட்டு சப்செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதே போல் ஆஸ் சூன் அஸ் கம்ப்ளீட்டட் ஃபார்வர்ட் டு த மேஜிஸ்ட்ரேட், இது காமன். அதில் சேர்த்தப்பட்ட எக்ஸ்ட்ரா விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட்டை அனுப்புகிறாங்க இல்லையா, ஃபார்வர்ட் டு தி மேஜிஸ்ட்ரேட், அது வந்து இன்க்ளூடிங் த்ரூ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாகவும் அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். அதே போல் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸு, பென்ட்ரைவு, சிடி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் டிவைஸு, அது வந்து யாருடைய கஸ்டடியில் இருந்துச்சு, யாருடைய சீக்வன்ஸ் ஆஃப் கஸ்டடியில் இருந்துச்சுன்றதை தெரியப்படுத்தணும். அதே போல் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம சிஆர்பிஸில் வந்து எப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் இன்ஃபர்மேட்டுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லணும் இல்லையா, ஆனால் இங்கே வந்து விக்டிமுக்கும் தெரியப்படுத்தணும். விக்டிமுக்கு இல்லைனா இன்ஃபர்மேட்டுக்கு யாரோ ஒருத்தருக்கு தெரியப்படுத்தணும். இந்த விக்டிம்ன்ற வேர்டு சிஆர்பிஎஸ் இல்லை, இந்த பிஎன்எஸ்ல புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. அதே போல்